ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் பார்க்க போகிறோம். அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிறதுல இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய லெசன் வந்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள், அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற லெசன். இந்த செகண்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4th லெசன் இந்திய பண்பாட்டும் சமயங்களும் அப்படிங்கிற லெசன். அடுத்தது 5வது லெசன் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. இந்த 5 லெசனில் வேதகால பண்பாடு அப்படிங்கிற லெசன் வந்து நமக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட்டு 2 அப்புறம் 4th 5th லெசன் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்தி இயக்கம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் லெசன். இதில் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குங்களா, அந்த லெசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய 10th ஹிஸ்ட்ரி புக்லேயும் கவர் ஆகும், 11th ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகும். ஸோ இதில் இருக்கிறதையும் நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் லெசனாக இருக்குது இந்த உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. இந்த லெசன் இதை மட்டும் படித்தா போதும். இந்த 12th எத்திக்ஸில் நம்ம எல்லா லெசன்ஸையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு, செகண்டு, அப்புறம் 4th 5th 7 10 இந்த லெசன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய லெசன் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ லெசன் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம முக்கியமான பேஜஸ் மட்டும் படித்தா போதும். இப்போ பண்பாடு அப்படிங்கிற சொல்லுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பண்பாடு என்னும் சொல் தமிழ் சொல்லிலிருந்தே, அதாவது பண்பாடு அப்படிங்கிற தமிழ் சொல்லிலிருந்தே பண்பாடு அப்படிங்கிற சொல் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பண்படுத்துதல், அப்படியே பண்பாடு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சீர்படுத்துதல். பண்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சீர்படுத்துதல்னு சொல்கிறாங்க. அடுத்தது கீழே வந்துடுங்க கல்ச்சரா அப்படிங்கிறதுக்கு வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ச்சரா அப்படிங்கிறது என்ன வார்த்தை அப்படின்னா லத்தீன் சொல்லு. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா வளர்ச்சி, சூழலுக்கேற்ற வளர்ச்சி அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சூழலுக்கேற்ற வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அந்த கல்ச்சரா அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையோட திரிபு தான் நம்ம யூஸ் பண்ணுற கல்ச்சர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைன்னு சொல்கிறாங்க. இது வந்து 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே ஃபஸ்ட்டு யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னா டிகே சிதம்பரனார். நம்ம டிகேசி அப்படின்னு ஃப்ளோவில் சொல்கிற அந்த மாதிரி டிகே சிதம்பரனார் வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வையாபுரியார் குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா, இது வந்து எந்த வருஷம் வந்துட்டு அந்த கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு இணையாக பண்பாடு அப்படிங்கிற சொல்ல ஃபஸ்ட்டு பயன்படுத்தினார் அப்படின்னா 1937 பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பண்பாடு அப்படிங்கிறதுக்கு வரையறை. பண்பாடுனா என்ன அப்படின்னா பக்குவப்பட்ட, சீரான, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம். அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா பண்பாடுங்கிறது என்ன அப்படின்னா விழுமியங்களோட தொகுதி அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம பழைய காலத்துலேருந்து பின்பற்றி இருக்கோம் இல்லையா, அதோடைய தொகுதி தான் சொல்கிறாங்க. இப்போ கலை, இலக்கியம், சமயம் இதெல்லாம் சேர்ந்தது அதோடைய வெளிப்பாடு தான் என்னது பண்பாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ பண்பாடுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அகத்துக்குள்ளே இருக்கக்கூடாத மனிதனுடைய அகத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. பண்பாடு அப்படிங்கிறது என்னென்னா மனிதனின் அகம் சார்ந்தது. அதை வெளிப்படுத்தினா நம்ம வந்து மனசுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் பண்பாடுன்னு சொல்கிறாங்க. நம்ம வெளிப்படுத்துகிறோம் இல்லையா நம்மளுடைய நடைமுறையில், அதுக்கு பேர் நாகரிகம்னு சொல்கிறாங்க. இப்போ பண்பாடு அப்படிங்கிறது வந்துட்டு எப்பயுமே நிலையாக தான் இருக்கும். பண்பாடுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நிலையாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவே நாகரிகம் அப்படிங்கிறது எப்படின்னா மாறிட்டே இருக்கும், மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நிலைத்து நிற்காமல் மாறிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா பண்பாடுங்கிறது நம்மளுடைய இப்போ தமிழ் கல்ச்சர் அப்படின்னா அது நம்மளோட மனசுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். ஆனால் நாகரிகம் அப்படிங்கிறது அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் போகும்போது நம்மளோட பிஹேவியர்ஸ்லாம் மாற்றிக்கிறோம் இல்லையா, இப்போ ஃபுட்டு மாற்றிக்கிறோம்ல, அந்த மாதிரி மாறுறதான் வந்துட்டு நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதனால தான் இது என்ன சொல்லியிருக்காங்க, நாகரிகங்கிறது மாறுதலுக்கு உள்ளாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாடலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலித்தொகை இருக்குங்க இல்லையா, கலித்தொகையில் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னா கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு எதில் சொல்லியிருக்காங்க, கலித்தொகையில். அதே மாதிரி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பண்புடையார் பட்டுண்டு உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது விவேகானந்தர் சொல்லியிருக்காரு பாருங்களேன், பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றோடு நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெசன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் ஆகியவற்றோடு நிர்ணயிக்கப்படுகிறது அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணது விவேகானந்தர் மட்டும்தான். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பண்பாடு அல்லது கலாச்சாரங்கிறது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றோடு நிர்ணயிக்கப்படுதுன்னு சொன்னவர் யார் அப்படின்னா விவேகானந்தர். இப்போ பொருளாதாரம் வேணும்னா இதுக்கு ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா பொருளாதாரம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், விவேகமாக இருப்போமா. பொருளாதாரம் எதுக்காக நம்ம இப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டு படிக்கிறோம், பொருளாதாரம்.
அப்போ வந்து பொருளாதாரம் வேணும்னா விவேகமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேவநேய பாவனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பண்படுவது பண்பாடு, அதாவது பண்படுவதுங்கிறது தான் பண்பாடு, இதுவே சீர்படுத்துதல் அல்லது திருந்துதல்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், திருந்திய நிலம் பண்பட்ட நிலம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. அதான் திருந்திய நிலத்தை பண்பட்ட அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம்னும், திருந்திய தமிழை வந்து பண்பட்ட செந்தமிழ்னு சொல்லியிருப்பாங்க. திருந்திய பண்பட்ட அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா யார் வருவாங்க அப்படின்னா பாவனார் வருவார். ஓகேங்களா, இதில் நோட் பண்ணிக்கோங்க. தமிழே இப்போ வந்து பாவனாரா, பண்பட்ட அது அந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப வரும். ஓகேங்களா, இப்போ பண்பட்ட அப்படிங்கிறத யூஸ் பண்ணது யார் அப்படின்னா பாவனார். அடுத்தது வைத்தியலிங்கம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பண்பாடுங்கிறது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியது, காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெறுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெறுகிறது. இப்போது நம்மளுடைய பண்பாட்டை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணலின்னா என்ன ஆகும், மனநலம் பாதிக்குமா, அதுக்கு என்ன பண்ணணும், வைத்தியம் பார்க்கணும். அப்போ பண்பாடு காலப்போக்கில் வந்துட்டு மனநல வளர்ச்சி ஆகுதா, அப்போ மனநல ஆக்கும், அதுக்கு என்ன பண்ணணும், வைத்தியம் பண்ணணும். ஓகேங்களா, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விவேகானந்தர் அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா யார் வருவாங்க, விவேகானந்தர் வருவாங்க. அடுத்தது பண்படுத்தப்பட்ட நிலம், திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் அப்படின்னு சொல்கிறதுல யார் அப்படின்னா பாவனார் வருவார். பண்பட்ட அப்படிங்கிற திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வரும். அதே மாதிரி வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலப்போக்கில் மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கம் தான் பண்பாடு அப்படின்னு சொன்னது யாருன்னா வைத்தியலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது டெய்லர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். மனித சமுதாயத்தின் ஒரு அங்கத்தினர், மனிதன் அப்படின்னா சமுதாயத்தோட அங்கத்தினர், அது நமக்கு தெரியும். இந்நிலையில் அவன் அடைந்துள்ள அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்கம், கோட்பாடு, சட்டம், பழக்க வழக்கம் ஆகியவற்றை தன்னுள் அடக்கிய ஒரு முழுமையான தொகுப்பு தான் பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெய்லர், இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இப்போ டெய்லர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்தோம்னா அவங்க முழுசாக தைச்சி கொடுப்பாங்களா, அதுதான் ஒரு முழுமையான தொகுப்பு தான் பண்பாடு, அதான் இபி டெய்லர். ஓகேங்களா, முழுமையான பண்பாடு இபி டெய்லர், முழுமையான தொகுப்பு அப்படின்னு சொன்னதே ஆனால் இபி டெய்லர். இப்போ நம்ம ட்ரெஸ் என்ன பண்ணுவோம், மனிதங்கிறது சமுதாயத்தோடைய ஒரு அங்கம். ஓகேங்களா, அதே மாதிரி டெய்லர் வந்து ஒரு சமுதாயத்தோடைய அங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்தது ரூத் பெனிட்டிக் என்ன சொல்லிக்கன்னா, மக்களின் சிந்தனையும் செயலும் நடவடிக்கையும் ஒவ்வொரு இனத்திடமிருந்து வேறுபட்டு காணப்படுவது பண்பாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ யூத்தாக இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வேறுபட்டு காணப்படுவாங்களா, அதுதான் பண்பாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ மக்களின் சிந்தனை செயல் நடவடிக்கை ஒவ்வொரு இனத்தாரிடமிருந்தும் வேறுபட்டு காணப்படுவது பண்பாடு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ரூத் பெனிட்டிக். ஓகேங்களா, ரூத் பெனிட்டிக் ஒவ்வொரு இனத்தவரிடமிருந்தும் வேறுபட்டு காணப்படுவது தான் பண்பாடுன்னு சொன்னது யார் அப்படின்னா ரூத் பெனிட்டிக் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வால்டேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனநிலையுடனும் நேர்மையான நோக்குடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில் தான் பண்பாடு மிளிர்கிறது அப்படின்னு சொல்லி வால்டேயர் சொல்லியிருக்காரு. இப்போ வால்டேயர் என்ன, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வால் பண்ணாமல் டெய்லியும் அவங்கவுங்களோட பணியை வந்து நேர்மையாக மகிழ்ச்சியுடனும் செய்யணும், அதுதான் பண்பாடு. ஓகேங்களா, வால் பண்ணாமல் நம்மளுடைய பணியை நேர்மையாக மனநிறைவோட மகிழ்ச்சியோடு செய்யணும், அதுதான் பண்பாடு அப்படின்னு சொன்னது யார், வால்டேயர். ஓகேவா, அன்றாட பணிகளை மகிழ்ச்சியோட மனநிறைவோடு செய்யணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வால்டேயர் சொல்லியிருக்காரு. அடுத்தது எல்வுட் மற்றும் ப்ரவுன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்பாடு என்பது இயற்கையின் மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு, மனிதனுடைய உடை, ஆயுதங்கள், கருவி, மறைவிடம், ஆன்மீகம், மொழி, இலக்கியம் போன்றவற்றை உள்ளடக்கியன்னு சொல்லியிருக்காங்க. எல்வுட் மற்றும் ப்ரவுன். இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்வுட்டா, பண்பாடு என்பது இயற்கையின் மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு. கட்டுப்பாடு அப்படின்னா ஒரு எல்லை இருக்கும்ல, கட்டுப்பாடுனா என்ன இருக்கும், தன் மீதும் இயற்கையின் மீதும் கொண்ட கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கும். கட்டுப்பாடு அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து சிசி நார்த் என்ன சொல்கிறேன்னா, மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியாக பண்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய தேவையும் விருப்பத்தையும் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நார்த் சைடு போகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மனிதனுடைய தேவைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றிக்கணும் அப்படி என்ன பண்ணணும், நம்ம வந்து நார்த் சைடு போகணும். எங்கே போகணும் அப்படின்னா நார்த். ஓகேங்களா, அடுத்தது மேத்யூ அர்னால்ட் என்ன சொல்லுவாங்க, ஒருவர் தன் குணநலன்களை நிரப்புவதிலும் தம்மை சூழ்ந்துள்ள சமுதாயத்தின் நலன்களை பேணுவதிலும் பேரவா கொண்டிருக்கும் நிலை பண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அர்னால்டு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய குணநலன்களை நிரப்பியிருக்கணும். அதே மாதிரி சமுதாயத்தின் நலன்களை பேணணும். அவர் வந்து அவருடைய கேரக்டர் மூலமாக சமுதாயத்தை வந்துட்டு நல்ல டெவலப் பண்ணணும். அதே மாதிரி அவருக்கு பேராவா ரொம்ப ஆசை இருந்துச்சு. அர்னால்டுக்கு வந்துட்டு நம்ம நல்ல ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒருவர் தம் குணநலன்களை நிரப்புவதிலும் தம்மை சூழ்ந்த சமுதாயத்தின் நலன்களை பேணுவதிலும் பேரவா கொண்டிருக்கும் நிலை பண்பாடு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மேத்யூ அர்னால்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பெற்ற கருவி. இந்த ஊடகத்தை கொண்டே மக்கள் அவரவர்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றனர். இது ரொம்ப ஈஸியானது. எப்படின்னா, இப்போ மாலினோ சுக்கினா மாலுக்கு போனால் தான் நம்மளுடைய தேவைகள்லாம் நிறைவேறுமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பெற்ற கருவி. இந்த ஊடகத்தை கொண்டே மக்கள் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றனர். அப்போ நம்மளோட தேவைகள்லாம் வந்துட்டு நிறைவேறணும்னா நம்ம எங்கே போவோம்? மாலுக்கு தானே போவோம். நம்ம திங்ஸ் வாங்கணுன்னா மாலுக்கு போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பண்பாடு என்பது அனைவரும் கூட்டாக சேர்ந்து செயல்படும் போது உண்டாகும் நடத்தை முறைகளின் சேர்மமாகும். இது அந்தந்த சமூகத்திற்கு மட்டுமே உரியது. உயிரியல் நிலையில் மரபுரிமையாக வராது. ஆடம்சன் ஓபல். அந்த ஓப்பல் அப்படிங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பல் அப்படின்னா இப்போது கிரிக்கெட்டில் டோர்னமெண்ட்டில் நடக்கல, ஓப்பன் டோர்னமெண்ட் அந்த மாதிரி பண்பாடு என்பது மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செயல்படும் போது உண்டாகும் நடத்தை முறைகளின் சேர்மம். இப்போ வந்து ஒரு ஓப்பன் டென்னிஸு கிரிக்கெட் ஏதாவது நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் கூட்டாக சேர்ந்து விளையாடுவாங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பாடுங்கிறது மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செயல்படும் போது உண்டாகும் நடத்தை முறைகளின் சேர்மம். இது அந்தந்த சமூகத்திற்கு மட்டுமே உரியது. இப்போ கிரிக்கெட் அப்படின்னா அவங்க மட்டும்தான் ஓப்பனில் விளையாடுவாங்க, டென்னிஸ்னால் அவங்க மட்டும்தான் விளையாடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தந்த சமூகத்திற்கு மட்டுமே உரியது. உயிரியல் நிலையில் மரபுரிமையாக வராது. ஓகேவா? எல்லாருமே போய் அதை விளையாட முடியாது. யார் அந்த டீமில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அதில் விளையாட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கேஎம் முன்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை. இவ்வாழ்வு முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளினால் ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கேஎம் முன்சி. இந்த கேஎம் முன்சியை பற்றி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எதில் அப்படின்னா, பாலிட்டியில் முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பார் கேஎம் முன்சி. இவர் தான் சொல்லியிருப்பார். இப்போ அதே மாதிரி இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பாடுங்கிறது சீரிய வாழ்முறை, மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள இந்த வேர்டு வச்சுக்கோங்க, நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளை ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்திய பண்பாட்டை அறியுவதும் தொன்மை சான்றுகள். இதில் இலக்கிய சான்றுகள் வந்துருங்க. இலக்கிய சான்றுகள் அப்படின்னா, நம் பண்பாட்டு கூறுகளின் சிறந்த வாயில்களாக இலக்கியங்கள் அமைந்துள்ளது. நம்ம பண்பாட்டோட சிறந்த வாயில்களாக எது இருக்குது அப்படின்னா இலக்கியம் சொல்கிறாங்க. நம் பண்பாட்டு கூறுகளின் சிறந்த வாயில்களாக இலக்கியங்கள் சொல்லுது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இலக்கிய சான்றுகளை வந்து கால கண்ணாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இலக்கிய சான்றுகள் என்ன சொல்கிறாங்க? கால கண்ணாடி, நம்மளுடைய பண்பாட்டை காட்டக்கூடிய கால கண்ணாடி எது அப்படின்னா இலக்கிய சான்றுகள். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா, மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கால கண்ணாடியே இலக்கியம். அதனால் காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காணலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜிஇ டெரவெளியான். ஓகேங்களா? இப்போ கண்ணாடியில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மளை பார்க்குறதுக்கு டெரராக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்ணாடியில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? டெரராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இலக்கிய சான்றுகளை 8ஆக பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம். இந்த இதிகாசங்கள் மட்டும் பாருங்களேன். இந்தியாவின் இரு பெரும் இதிகாசங்கள் எது அப்படின்னா ராமாயணமும் மகாபாரதம். இந்தியாவுடைய இரு பெரும் இதிகாசம் எது அப்படின்னா ராமாயணமும் மகாபாரதம். இது 2 மட்டும் போதும். அடுத்த பேஜ் பாருங்கள். 15 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் வந்து அறக்கருத்துக்களை வெளியுறுத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலக பொதுமறை என அனைவராலும் போற்றப்படும் திருக்குறள் வந்து திருக்குறள். ஓகேங்களா? 15 கீழ்கணக்கு நூலில் எத்தனை நூல்கள் வந்துட்டு அறநூலாக இருக்குது அப்படின்னா 11 நூல்கள். உலக பொதுமறை இதுன்னா திருக்குறள். ஓகேங்களா? அடுத்தது நாலடியார் அப்படின்னா தெரியும். நாலடியார் வந்து சமண முனிவர்களால் பாடப்பட்டது நாலடியார்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து அறக்கருத்துக்களை தான் வெளிப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆத்திச்சூடி, இதெல்லாம் தெரியும். ஔவையாரின் நீதி நூல்கள் ஆத்திச்சூடி குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ வந்து நாலடியார் பார்த்திங்க அப்படின்னா ஓரடி நூலாக வந்து வெளிப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓரடி பாடலாம். நீதி நூல்களில் ஆத்திச்சூடி குறிப்பிடத்தக்கது. நாலடியார் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நீதி நூல்களில் இப்போ வந்து பர்டிகுலராக சொல்கிறாங்க. ஆத்திச்சூடி அப்படிங்கிறது ஒரே லைனில் வந்துட்டு அறநெறிகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க.
பௌத்த சமய நூல்களுடைய முப்பெரும் பிரிவுகள் எது அப்படின்னா இந்த சுத்த பீடகம், வினய பீடகம், அபித்தம பீடகம். சுத்த பீடகம், வினய பீடகம், அபித்தம பீடகம் அப்படிங்கிறது தான் பௌத்த நூல்களில் இருக்கக்கூடிய சமய நூல்களில் முப்பெரும் பிரிவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த சுத்த பீடகம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, சுத்த பீடகம் அப்படிங்கிறது புத்தருடைய அறிவுரைகளை கூறுதுன்னு சொல்லியிருக்காங்க. வினய பீடகம் அப்படின்னா பௌத்த துறவிகளுக்கான சட்டத்திட்டங்களை சொல்லுது. ஓகேவா? வினய பீடகம் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் சொல்லுது, ஞான ஒழுக்க முறைகளையும் சொல்லுதாமா. அபித்தம பீடமம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா புத்தரின் தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் 7 படலங்களை விரித்துரைக்குது. அப்போ அபித்தம பீடகத்தில் வந்து எத்தனை படலம் இருக்குது அப்படின்னா 7 படலம் இருக்குது. இது படலம் இருக்குது சாரி இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா புத்தருடைய தத்துவங்களை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துடுங்க. சமண நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமணத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, சுவேதம்பரர் திகம்பரர் அப்படின்னு 2 பிரிவாக இருக்குமா பாருங்க. வேதம்பரர் திகம்பரர் அப்படின்னு சமண சமயம் 2 பிரிவாக இருக்குது. இதில் வந்துட்டு தமிழ் எழுதப்பட்டது எதுனா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் முதலான காப்பியங்களும் இலக்கண நூல்களும் சமணத்தின் தத்துவங்களை அறிய உதவுது. நமக்கு தெரியும்ல சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது என்ன, சமண காப்பியம் தெரியும். அதே மாதிரி சிலப்பதிகாரமும் சமண தத்துவங்களை வந்து அறியறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தனி இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 பாட்டு, சங்க இலக்கியங்களான சங்ககால இலக்கியமான 10 பாட்டு 8 தொகை வந்து தமிழர்களுடைய பண்பாட்டை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறநானூற்றின் வாயிலாக வெளிப்படும் செய்திகள் சொல்லியிருக்காங்க. இதில் 10 வகையான ஆடைகள், 28 வகையான அணிகலன்கள், 67 வகை உணவுகள் பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடையேழு வள்ளல்களுடைய கொடைத்திறம் பற்றி சொல்லியிருக்காங்க. பாணர் விரலியருடைய கலைத்திறம் பற்றி சொல்லியிருக்காங்க. பாரத போரின் போது உதியன் சேரலாதன் என்னும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தமை பற்றி சொல்லியிருக்காங்க. அதான் புறநானூறுனாலே அந்த போர் வீரம் சிறப்பு அவங்களுடைய தனித்தகுதிகளை பற்றி சொல்லக்கூடியது. அதே மாதிரி இறந்தவரை வந்து தாலியில் வைத்து புதைத்தல், நடுகள், கணவர் இறப்பின் பின்ன மங்கையர் அணிகலன்களை களைதல், கைமை நோன்பு நோன்றமை, அப்புறம் உடன்கட்டை எறுதல் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த இறந்தவரை வந்து தாலியில் வைத்து புதைத்தல் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீழடி அகழ்வாய்வு அதுலேயே நமக்கு கிடச்சிருக்கும். 6th புக்கில் இருக்கும். அது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது என்னென்னா புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது வந்து புறநானூறு. அன்பின் சிறப்பை வந்து ஐங்குறுநூறும், இல்லற வாழ்வின் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மனத்தில் மதித்தல், வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகளை, நற்றினையும் மார்கழி நோன்பு குறித்த செய்திகளும் கலித்தொகையில். ஓகேவா? மார்கழின்னா நமக்கு தெரியல. மார்கழின்னா என்ன பண்ணுவாங்க, திருவாதிரை நோன்பு பிடிப்பாங்களா, அப்போ வந்து கழிக்கிண்டுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்கழி நோன்பு குறித்த செய்தியை சொல்கிறது எது அப்படின்னா கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாட்டுப்புற இலக்கியங்கள்லாம் தெரியும்ல, ஏட்டில் எழுதாத இலக்கியங்கள் வந்துட்டு நாட்டுப்புற இலக்கியங்கள்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியங்கள் வந்து காலங்காட்டும் கண்ணாடிகளாக விளங்க. நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடியாக விளங்கிது. ஃபஸ்ட்டு முன்னாடியே பார்த்தோம்ல, இலக்கியம் அப்படின்னா கண்ணாடி, காலத்தை காட்டும் கண்ணாடியாகவும், நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடி. இப்போ பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்க, நாட்டுப்புற பாடல் கேட்கும்போது இப்போ எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காட்டுறது வந்து எது அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியங்களின் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடியாக விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்று பேராசிரியர் சு சக்திவேல் நமது நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. இது நம்ம படிச்சிருப்போம், தமிழ்லேயே படிச்சிருப்போம். சு சக்திவேல் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காருன்னு. அடுத்தது நாட்டுப்புறவியலை குறிக்கக்கூடிய சொல், ஆங்கில சொல் எது அப்படின்னா ஃபோக்லோர். இது வந்து 1846 வில்லியம் ஜான் தாமஸ் என்பவர் வந்து உருவாக்கியிருக்காரு. பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்பது அவரது கருத்து. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த ஃபோக்லோர் அப்படிங்கிற சொல் வந்துட்டு நாட்டுப்புறவியலை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா. இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா 1846 வில்லியம் ஜான் தாமஸ் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு. இப்போ ஃபோக்லோர் நாட்டுப்புற இயல், அந்த நடனங்கள் அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், நமக்கு தமாசா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோக்லோர் அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு 1846 யார் உருவாக்குனாங்க, ஜான் தாமஸ் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. இதோடைய பொருள் என்ன, அவருடைய கருத்துப்படி பண்பாட்டின் எச்சம், பழங்கால பண்பாட்டின் எச்சம் தான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. யார்? வில்லியம் ஜான் தாமஸ். ஓகேங்களா? ஜான் தாமஸ்னால் என்ன ஞாபகம் வரணும், நாட்டுப்புறவியல் அந்த கலைகளை பார்த்தா எப்படி இருக்கும், தமாசா இருக்குமா. வில்லியம் ஜான் தாமஸ்.
இந்த நாட்டுப்புற இலக்கியங்களை படித்தா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கை, தெய்வ வழிபாடு, திருவிழா, விளையாட்டு, மருத்துவம் முதலியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து இங்கிட்டு வந்துருங்க. தொல்காப்பியர் ஒன்று சொல்லியிருக்காருல, தொல்காப்பியர் குறிப்பிடும் பண்ணத்தி என்பது பாமரர் பாடல்களை குறிப்பது. இப்போ இந்த பண்ணத்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா தொல்காப்பியர். அதை எதை குறிக்குது அப்படின்னா பாமரர் பாடல்களை குறிக்குது. பண்ணத்தி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பாமரர்களுடைய பாடல்களை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். பண் ப்ளஸ் நத்தி. பண்ணத்தி என்பது பண்ணை விரும்புவது என பொருள்படும். பண் அப்படின்னா பாடல், நமக்கு தெரியும். பண்ணத்தி அப்படின்னா பண்ணத்தி என்பது பண்ணை விரும்புவது. பண் அப்படின்னா பாடல். நெக்ஸ்ட் இந்த பேஜில் அவ்வளோதான். அடுத்தது இங்கிட்டு வந்துருங்க. நாட்டுப்புற கதைகள் இருக்குல்ல, இதில் வந்துட்டு பொருள் மரபில்லாத பொய்யாமொழி, பொருள் மரபில்லாத பொய்யாமொழி யானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும் என்னும் தொல்காப்பிய நூற்பா பழங்காலத்திலேயே கதைகள் வழக்கில் இருந்தன என்பதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தொல்காப்பிய மரபு அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அந்த மரபுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் மரபில்லாத பொய்மொழி யானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும் அப்படிங்கிறது தொல்காப்பிய நூற்பால பழங்காலத்திலேயே கதைகள் இருந்திருக்கு. கதைகள் அப்படின்னா நிறைய பொய்யா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிவாஜி, மராத்திய வீரர் சிவாஜி இளம் வயதிலேயே தம் தாயிடம் கேட்ட கதைகளை அவர் சிறந்த வீரராக உருவாக உதவி இருக்குது. அப்போ வந்து இவர் எப்படி வந்துட்டு சிறந்த வீரராக உருவானார் அப்படின்னா அவருடைய தாய்கிட்ட கேட்ட கதைகள் மூலமாக. இப்போ காந்தி எப்படி வந்து ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற நாடகத்தை பார்த்ததுமே அவர் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இவர் எப்படி வந்துட்டு சிவாஜி எப்படி சிறந்த வீரனாக உருவானார் அப்படின்னா அவங்க அம்மா சொன்ன கதைகளை கேட்டு தான் இவர் வந்துட்டு பெரிய வீரனாக உருவாயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த நாட்டுப்புற கதைகள் இருக்குல்ல, இந்த நாட்டுப்புற கதை பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய பேச்சு வழக்கில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும்? மக்களுடைய பேச்சு வழக்கில் தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பழங்காலத்தில் காப்பியங்கள் தோன்றுதில்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த கதை பாடல்கள் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ராமாயணம், மகாபாரதம், அந்த மாதிரி சிலப்பதிகாரம் அதெல்லாம் கேட்குறோம்ல, இந்த காப்பியம் தோன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கதை பாடல்கள் தான் மூல காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், கதை பாடல்கள் இருக்குல்ல, அந்த கதை பாடலுக்கு தமிழில் வந்து என்ன பேர் இருக்குது அப்படின்னா அம்மானைன்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் அம்மானை என்ற சொல் முதலாக கையாளப்பட்டிருக்கு. அப்போ அம்மானைங்கிற சொல் வந்து ஃபஸ்ட்டு எதில் கையாண்டிருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில். இப்போ தமிழன் அப்போனா 6th தமிழ் இருக்கலாம், அப்பர் தேவாரம் அது மாதிரி. இப்போ சிலப்பதிகாரத்தில் தான் அம்மானை அப்படிங்கிற சொல் வந்துட்டு முதல்ல பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கதைப்பாடலை வந்துட்டு எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்களாமா கதைப்பாடலை. ஒன்று வந்து இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவதுன்னு காப்பு அல்லது வழிபடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரு வணக்கம்லாம் தெரியும்ல, நம்மளுடைய குருவுக்கு வந்துட்டு வணக்கம் சொல்லும்போது ஆரம்பிக்கிறது வந்துட்டு குரு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. நடந்த நிகழ்வு வந்து கதையாக பாடுவது வந்து வரலாறு. ஆல்ரெடி இந்த நிறைய நாடகமெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. இறுதியாக கதை கேட்போரும் மற்றொருவரும் கடவுளர் அனைவரின் அருளும் பெற்று வாழ்க என வாழ்த்தியதுக்கு பேர் இவனை வாலியாமா. வாழ்க வாலிய அப்படின்னு வாழ்த்துவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து என்னென்னா கடவுளர் அனைவரின் அருளும் பெற்றும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறதுக்கு பேர் என்ன, வாலின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வரலாற்று கதை பாடல்கள் என்னென்னா முத்துப்பட்டன் கதை, நல்லத்தங்கால் கதை, காத்தவராயன் கதை பாடல், வீரபாண்டிய கட்டபொம்மு பாடல், பஞ்சபாண்டவர் வனவாசம், கான் சாஹிபு சண்டை, சுடலை மாடன் கதை, வில்லுப்பாட்டு, இதெல்லாம் என்ன அப்படின்னா வரலாற்று கதை பாடல்கள் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பழமொழிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒழுக்கம் உயர்வு தரும், ஒழுக்கம் உயர் குலத்தின் உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா மக்களின் பண்பாடு உயர்வை கணக்கிட்டு காட்டும் அளவுகோலாக விளங்குகிறது. இந்த பழமொழி அப்படிங்கிறது வந்து மக்களுடைய பண்பாடு உயர்வை வந்து கணக்கிட்டு காட்டும் அளவுகோலாக வந்து விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சில பழமொழிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும் என்று பழமொழி சொல்லியிருக்காங்க. கெடுவான் கேடு நினைப்பான், திணை விதைத்தான் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இந்த பழமொழியெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பாதி கொடுத்துட்டு மீதி பாதியை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. திணை விதைத்தான் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், இது பார்த்துக்கோங்க.
அடுத்தது வந்து உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு கொடுத்துருக்காங்க. நினைன்னு நம்ம சொல்லுவோம், இங்கே நினைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சோற்றுக்கு முன் உப்பு பேச்சுக்கு முன் பழமொழி. ஓகே, சோற்றுக்கு முன் உப்பு பேச்சுக்கு முன் பழமொழி. ஓகேங்களா. அடுத்தது கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பால் ஒன்றும் செய்ய முடியாது. கரும்பு வந்து கட்டோடு இருந்தால் எறும்பால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதெல்லாம் பழமொழி. அடுத்தது சிறந்த கருத்தை வந்து சொல்வது பொன்மொழி, உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது பழமொழின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த மூத்தோர் சொல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முது நெல்லிக்கனி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பழமொழி. மூத்தோர் சொல் முது நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேஜுக்கு வந்துடுங்க. இதெல்லாம் புராணங்கள் பார்த்திங்க அப்படின்னா பண்டைய தொல்கதைகளையே புராணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த கற்பனை கலந்து இருந்தாலும் இந்த இந்திய பண்பாட்டை அறிந்து கொள்ள வந்து இது உதவுது. இப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் படிக்கணும் இல்லையா, அதை வந்து படிக்கும்போது நமக்கு வந்து நம்ம இந்திய பண்பாட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த மேக்ஸ் முல்லர் என்ற அறிஞர் ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புராணத்தை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா மேக்ஸ் முல்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை வந்து கூற விளையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்களேன், இந்த இப்போ வந்து நிறையா அஷ்யூம் பண்ணி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வானத்தை ஆணாகவும், தமிழில் படிச்சிருப்பீங்க இல்லையா, கை விரல் வந்து பெண்ணாகவும் கால் விரல் ஆணாகவும், அந்த மாதிரி இப்போ வந்து வானத்தை வந்து ஆணாகவும் பூமியை வந்து பெண்ணாகவும் முழு நிலவை பௌர்ணமி, பூமியை வந்து பெண்ணாகவும் முழு நிலை வந்து பௌர்ணமி வாழ்வின் குறியீடு. முழு நிலவு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்வின் குறியீடாகவும், மதி வரவை அமாவாசை, மதி மறைவு, மதினா நமக்கு தெரியும்ல, அமாவாசைன்னு சொல்கிறாங்க, இறப்பின் குறியீடு. அந்த மதி மறைவு அமாவாசை வந்து இறப்பின் குறியீடாகவும் இப்போ முழு நிலவை வந்து வாழ்வின் குறியீடாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பற்றி கேட்டிருக்கோம்ல, இந்த சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்குவதால் தான் கிரகணங்கள் நிகழ்வதாக தொன்ம கதைகள் வந்து விளக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த மகாபுராணம், கந்த புராணம், விநாயக புராணம், பாகவதம் போன்றவையெல்லாம் புராண கதைகளுக்கு சில எடுத்துக்கள் சொல்லுங்கள். இந்த பாகவதம்லாம் வந்து புதுசாக இருக்குது பார்த்துங்க. மகாபுராணம், கந்த புராணம், விநாயக புராணம், பாகவதம்லாம் புராண கதைகளுக்கு சிலன்னு சொல்லியிருக்காங்க. பண்பாட்டின் இயல்புகளில் பார்த்திங்க அப்படின்னா பண்பாடுங்கிறது நெகிழ்வுத்தன்மை உடையதாக விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், பண்பாடு அப்படிங்கிறது நெகிழ்வுத்தன்மை உடையதாக சொல்லியிருக்காங்க. நெகிழ்வுத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அந்த பாக்ஸில் படித்தோம்ல, பண்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய அகம் சார்ந்தது, நாகரிகம்ங்கிறது புறம் சார்ந்தது, அது மாறிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே தான் தலைமுறையாக ஒரு சமுதாயத்தினரிடமிருந்து அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்லப்படுவது பண்பாடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், சிறப்புக்கும் பெருமைக்கும் சேர்ப்பது அது நிலைத்த தன்மையாகவும், புற வளர்ச்சி என குறிப்பிடப்படும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது, ஆனால் அக வளர்ச்சிங்கிற பண்பாடு வந்து மாறாதது. ஓகேங்களா. அடுத்தது இங்கெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்துருங்க. ஆன்மீகத்தின் அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பண்பாட்டின் ஆணிவேராக விளங்குறது எது அப்படின்னா ஆன்மீகம் தான். நம்மளுடைய பண்பாட்டுடைய ஆணிவேரே எது அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் ஒன்றே குலம், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு, எல்லாரிடமும் வந்து இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னா தாய்மானவர். பராபரமே அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடுவோம், தாய்மானவர் தான். எல்லாரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிறது யார் சொன்னது அப்படின்னா தாய்மானவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மேலே ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது யாரோட கூற்று அப்படின்னா திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது யாரோடனா திருமூலருடைய கூற்று. அடுத்தது அழியாத்தன்மை பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துடுங்க. எகிப்தில் வந்து மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட பிரமிடுகள் இக்காலத்தில் மீண்டும் உருவாக்கப்படலை. ஆனால் நம் இந்திய பண்பாடு தொன்மை மிக்கது, காலங்காலமாக ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லப்படுவதால் என்றும் நிலை பெற்று அழியாத்தன்மை கொண்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்திய பண்பாடு அப்படிங்கிறது என்றும் நிலை பெற்று அழியாத்தன்மை கொண்டதாக விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். பாருங்கள், தத்துவ கோட்பாடுகளில் அப்படின்னா
மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வர வேண்டும் என்று ரிக்வேதம் சொல்லுது. இதை பற்றி சொல்கிறது எது அப்படின்னா ரிக்வேதம் சொல்லுது. மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வர வேண்டும் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா ரிக்வேதம். ஓகேங்களா. இந்த சத்தியம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சத்தியம் என்பது உண்மை எனப்படுவது உள்ளத்திலிருந்து வருவது உண்மை, உள்ளத்திலிருந்து வந்துச்சுன்னா அது உண்மை, வாயிலிருந்து வருவதால் வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. உடலால் வருவது மெய்மை. மூன்றையும் உள்ளடக்கிய சொல் தான் என்னது சத்தியம். அப்போ வாயிலிருந்து வர்றது மட்டும் சத்தியம் கிடையாது, வாய்மைன்னு சொல்ல முடியாது. உள்ளத்திலிருந்து வருவது உண்மை எனவும் வாயிலிருந்து வருவதால் வாய்மை எனவும் அழைக்கப்படுவது உடலால் மெய்மை. இது 3 சேர்ந்ததான் என்னது சத்தியம் அப்படிங்கிற வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலலாம் எதுவுமே இம்பார்ட்டண்ட் கிடையாது. நாகரிகம் சொல் விளக்கம் அங்கே வந்துடுங்க. நாகரிக சொல் விளக்கம் இது எப்படி பிரிக்கிறாங்க, நகர் கூட்டல் அகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. நகரம் அப்படின்னா நாகரிகம் சிற்றூர் மக்களிடம் நகர மக்கள் புறவாழ்விற்குரிய வசதிகள் அனைத்தும் பெற்று விளங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஃபினேஷன் மட்டும் நோட் பண்ணுங்கள். நாகரிகம் என்ற சொல் நகர் என்னும் சொல்லடியாக பிறந்தது. நகர் ப்ளஸ் அகம் இது எப்படி மாறுச்சுன்னா நகரம், நாகரிகம் அப்படின்னு வந்து டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இந்த நாகரிகமும் பண்பாடும் ஆல்ரெடி பார்த்தோம். பண்பாடுங்கிறது நிலையாக இருக்கும், நாகரிகம் அப்படிங்கிறது மாறுபடக்கூடியதா. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இரு மாறுபட்ட கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ மனித வாழ்வின் இரு அடிப்படை கூறுகளுள் முறையே உடலும் உயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித வாழ்வுடைய இரு அடிப்படை கூறுகள் அப்படின்னா உடலும் உயிரும். அடுத்த அந்த பேராகிராஃப் பாருங்கள். பண்பாடு உயிருக்கு இணையானது. நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய உயிருக்கு இணையானது. அந்த அளவுக்கு நம்ம வந்து அது மதிப்பு மிக்கதாக போற்றணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயர் குணங்களின் தொகுப்பு. ஓகேங்களா. நம்மளுடைய உயர் குணங்களுடைய தொகுப்பு தான் என்னது பண்பாடு. உயர் குணங்களின் தொகுப்பு தான் பண்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. உடலின்றி உயிர் அமையாது என்பதற்கேற்ப நாகரிகமும் பண்பாடும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய இரு அடிப்படை கூறுகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேற்றுமைகள் சொல்லியிருக்காங்க. நாகரிகம் புற வளர்ச்சி, பண்பாடு அகவளர்ச்சி. ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். அவ்வளோ மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் பார்த்தாச்சு. இந்த லெசனில் இதுக்கு மேலே எதுவும் புக் பேக் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடுன்னு சொல்லலாம். நம்ம வந்து தேவையை வந்து நிறைவேற்றி கொள்ளணும்னா நம்ம எந்த சைடு போகணும், நார்த் சைடு போகணும்னு பார்த்தோமா. மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சிசி நார்த்து. அடுத்தது காப்பியங்கள் பாருங்களேன். காப்பியம்னா மணிமேகலையா. 11 கீழ்கணக்கு அப்படின்னு எதோ சொல்லுவோம் நம்ம. 11 கீழ்கணக்கு அப்படின்னா திருக்குறள். இதிகாசம் அப்படின்னா மகாபாரதம். வேதம் அப்படின்னா அதர்வண வேதம். அப்போ என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா டெல்லி, டி ஆப்ஷன் வரும். காப்பியம் அப்படிங்கிறது என்ன மணிமேகலை. 11 கீழ்கணக்கு அப்படின்னா திருக்குறள். இதிகாசம் அப்படின்னா மகாபாரதம். வேதம் அப்படின்னா அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுங்க. எந்த கொஷினாக இருந்தாலும் கொஷினை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஏன்னா பாதியிலேயே நிறுத்திடக்கூடாது. சரியான விடை கேட்டிருக்காங்களா தவறான விடை கேட்டிருக்காங்களான்னு கவனிக்கணும். இங்கே வந்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்கன்னு கூப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன். கூற்று. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது என்பது நாட்டுப்புறத்தில் வழங்கும் ஒரு பழமொழி. ஆமாம் பார்த்தோம். ஒற்றுமையுடன் வாழ்பவரை யாராலும் பிரிக்க முடியாது. ஆமாம், ரெண்டுமே கரெக்ட். அப்போ கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது என்பது நாட்டுப்புறத்தில் வழங்கும் பழமொழி. ஒற்றுமையுடன் வாழ்பவர்களை யாராலும் பிரிக்க முடியாது. இப்போ ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது. கூற்று சரியான விளக்கம். அடுத்தது மனு யஜ்னவால்கியர் உள்ளிட்டோர் எழுதிய நூல் தொகுப்பு எது அப்படின்னா தர்ம சாஸ்திரங்கள். ஓகேங்களா. மனு யஜ்னவால்கியர் உள்ளிட்டோர் எழுதிய நூல்களின் தொகுப்பு என்ன அப்படின்னா தர்ம சாஸ்திரங்கள்.
அடுத்தது ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுபவை. ஆகம சித்தாந்தங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சமண நூல்கள். ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுவது சமண நூல்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6ஆம் கொஷின், கீழ்காணும் கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு கூற்று, புறவளர்ச்சி என குறிப்பிடப்படும் நாகரிகம் மாறும் தன்மை உடையது. கரெக்டு. அகவளர்ச்சி என குறிப்பிடப்படும் பண்பாடு மாறா தன்மை உடையது. அப்போ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஓகே, கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. அடுத்தது பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யார் அப்படின்னா பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜான் தாமஸ். அவர் எந்த இயர் சொல்லியிருப்பார்? 1864 வந்துட்டு இதை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜான் தாமஸ். சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக. விடுகதை அப்படிங்கிறது என்னன்னா பிசி. பாமரர் பாடல் அப்படின்னா பன்னத்தி அப்படின்னு எதில் பார்த்தோம்? தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரா பாமரர் பாடல் வந்து பன்னத்தி அப்படின்னு. அடுத்தது கதை பாடல் அப்படிங்கிறது அம்மானை. அம்மானைங்கிறது எதில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்? சிலப்பதிகாரத்தில். நாட்டுப்புற கதை அப்படிங்கிறது பொருள் மரபில்லா பொய்மொழி. நாட்டுப்புற கதை அப்படிங்கிறது வந்து பொருள், அதான் நாட்டுப்புற கதைனா பொய்மொழி அப்படின்னு சொன்னோமா? அப்போ வந்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா டெல்லி ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அடுத்தது மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் எது அப்படின்னா ரிக் வேதம். ஓகே, மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதியிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று சொன்னது எது அப்படின்னா ரிக் வேதம். அடுத்தது தவறான இணை தேர்ந்தெடுக்க. தமிழர் திருமண முறை. திருமணம் அப்படின்னாலே அகநானூறு, அகம் சார்ந்தது. மார்கழி நோன்பு கலித்தொகை. அன்பில் சிறப்பு அப்படிங்கிறது எது? ஐங்குறுநூறு. அன்பில் சிறப்பு அப்படிங்கிறது ஐங்குறுநூறு. புறநானூறு வராது. ஓகேங்களா? அப்போ வறுமையில் செல்மை அப்படிங்கிறது நற்றிணை. ஓகேங்களா? இப்போ இது சி ஆப்ஷன் தான் வராது. அன்பில் சிறப்பு அப்படிங்கிறது புறநானூறு வராது. இது வந்து எதில் வரும் அப்படின்னா ஐங்குறுநூறு. ஓகேங்களா? இதோட இந்த ஃபஸ்ட் லெசன் வந்து முடியுது. நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.